வரிக்குதிரையோட உடல்ல ஒரு பக்கத்துல இருக்கிற வரி கொஞ்சமும் மாறாம அப்படியே அடுத்த பக்கமும் இருக்கும். இதோட தலைக்கு பின்னாடி இருந்து வால் வரைக்கும் தூரிகை மாதிரியான அமைப்பும் இருக்கு. இதுதான் இதுக்கு வெப்ப கட்டுப்பாட்டுல உதவுதுன்னு விலங்கியலாளர்கள் சொல்றாங்க. ஆனா இந்த குதிரை சாதாரண குதிரையை விட வேகமா ஓடாது. ஒருவேளை தேவைப்பட்டுச்சுன்னா 80 கிலோமீட்டர் வேகத்துல வரைக்கும் ஓடும். இந்த வரிக்குதிரைகள் வேட்டை விலங்குகள்ட்ட இருந்து தப்பிக்க சிக்ஸாக் முறையில தான் ஓடும். வரிக்குதிரை சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி சில நேரங்கள்ல நாய் மாதிரி குறைக்கும், சில நேரங்கள்ல கழுத மாதிரியும் கத்தும். வரிக்குதிரைகளோட காதுகளை வச்சே அதுங்க என்ன மாதிரியான மனநிலையில இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அமைதியா நல்ல மனநிலையில இருக்கும்போது காது நேரா இருக்குமா, பயப்படும் போது காதுகள் முன்னோக்கியும் கோபப்படும் போது பின்னோக்கியும் காதை வச்சிருக்குமா. மத்த விலங்குகளை போல இதுக்குன்னு இனப்பெருக்க காலம்னு ஒண்ணு கிடையாது. டிசம்பர்ல இருந்து மார்ச் மாசத்துல அதிகமா இனப்பெருக்கம் செய்யுது. அதே போல இந்த வரிக்குதிரைகளோட கர்ப்ப காலமும் 350 இருந்து 390 நாட்களா இருக்கு. இந்த வரிக்குதிரைகளோட முக்கிய எதிரின்னு பார்த்தா அது ஆப்பிரிக்க சிங்கம் தான். இது தவிர சிறுத்தைகள், சிறுத்தை புலிகள், முதலைன்னு இதெல்லாம் கூட இருக்கு. வரிக்குதிரை பத்திய முக்கியமான விஷயம் என்னன்னா அதை சாதாரண குதிரைகளை மாதிரி பழக்கப்படுத்த முடியாது. இதை சாதாரண குதிரைகள் மாதிரி பழக்கப்படுத்துறதுக்கு முயற்சிகள் பண்ணி பல பேர் தோல்விதான்